ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் ஆஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம். அது உள்ளர தலைக்கணி நல்லா உள்ள எனக்கு ஒன்றும் பண்ணல. அதுதான் எனக்கு ஒன்றும் பண்ணலன்னு. ஓம் வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாசி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேத் வேதஸ்ய மகானீஸ்தः ஸ்ருதம் மே மா பிரகாசி அனேனாதீதேனாகோ ராத்ரான் சந்ததாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரமவது வக்தாரம். ஓம் பத்ரம் நோ அபி வாதய மனக. ஓம் பத்ரங் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவா பத்ரம் பஷ்யேமாஷபிர்யஜத்ரா ஸ்திரைரங்கைः துஷ்டுகும்சஸ்தனூபிः விஷேம தேவஹிதய்யதாயுः. ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி நோ நேமிகி க்ரீணோ ப்ரகஸ்பதிர்ததாது. ஓம் சாந்தி சாந்தி. ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம் ச பிரகடதி தஸ்மை தகும்கதேவ புத்திப்பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் தே. ஓம் பக்கம் 127. லிங்கபூயஸ்தவாதிகரணம் 44வது சூத்திரம்.
லிங்கபூயஸ்துவாத் தத்தி பலியஹ தததபி பூர்வவிகல்பஹ பிரகரணாத் ஸ்யாத் கிரியா மானசவத் அதிதேசாச்ச. ஓகே, இதில் 44 சித்தாந்தி வியாசாச்சாரியர் சொல்கிறாரு. இது இந்த உபாசனை செப்பரேட்டாக தான் பண்ணணும். அது கர்மாங்க உபாசனை பண்ணக்கூடாது, அங்கி உபாசனையாக சுதந்திர உபாசனையாக பண்ணணும். அப்படி அவர் முதல் சூத்திரத்தில் சொல்கிறார். அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி அடுத்த 2 சூத்திரத்தில் அப்படி கிடையாது அப்படின்றத அவன் இந்த 6 பிரமாணத்தில் ஒன்றை வச்சுட்டு அவனும் ப்ரூவ் பண்ணுறான். ஓகே, இந்த 3 சூத்திரத்தை இப்போ பார்க்கலாம். லிங்க பூயஸ்துவாத் ததிஹி பலியா ததாபி. அப்படின்னா லிங்க பூயஸ்துவாத், பூயஸ்துவம்னா ரொம்ப அழகான சொல்லு. அபண்டன்ட், பிளண்டி ஆஃப் வாட்டர் அப்படிலாம் சொல்கிறாங்களே, நிறைய எக்கச்சக்கமாக, அப்படி நம்ம வார்த்தை சொல்ல எக்கச்சக்கமாக இருக்குப்பா அப்படி சொல்கிறாங்க. அபரிமிதமாக இருக்கிறது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு பேர் பூயஸ்துவம். ஓகே, ஏராளமாக இருக்கிறதுக்கா பகுத்துவம். சம்ஸ்கிருதத்தில் பகுத்துவம். ஓகே, இத்தியர்த்தா. அப்போ லிங்க பூயஸ்துவம் ஒரு காம்பவுண்டு வேர்டு. அதை 2ஆக பிரிக்கலாம். லிங்க பூயஸ்துவம், லிங்கானாம் பூயஸ்துவம், லிங்க பூயஸ்துவம். ஓகே, அப்போ லிங்க பிரமாணம் மாதிரி பலது உள்ளதுனால என்ன, கரணவிருத்திஷு அக்னி உபாசனம் சுதந்திரம். ஸோ லிங்க பிரமாணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்க பிரமாணத்தோடு எல்லா பிரமாணமும் இருக்குது. ஆனால் கூட அதில் எப்படி லிங்க பிரமாணம் டைரெக்டாக வலிமையாக இருக்கிறதோ அந்த மாதிரி கரணவிருத்திஷு அக்னி உபாசனம் சுதந்திரம். லிங்கம் எப்படி செப்பரேட்டு பிரமாணமாக சொல்கிறோமோ அதுபோல் இந்த கரணவிருத்திஷுன்னா ஞாபகம் வச்சுக்கணும். இங்கேருந்து போகும்போது சில வேர்ட்ஸில் ஞாபகம் வச்சுக்கிற ஒரு சொல்ல இது ஒரு சொல். கரணவிருத்திஷுன்னா என்ன, நம்ம செய்யக்கூடிய என்ன ஆக்ஷன், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஹோமகுண்டம். ஓகே, அக்னி, மானச அக்னி புரியுதா, அது ஒரு அக்னிக்கு சம்பந்தப்பட்டது. அது அக்னி ஹாலில் நம்ம கற்றுக்குறோம் புரியுதா. எவ்வளோ ஒரு சிறப்பாக நம்ம சித்பானந்த ஆசிரமம் அப்படின்னு வரும்போது அங்கே கிளாஸ் ரூம் ஞாபகம் வந்துன்னா இதெல்லாம் இருக்கணும். நாட் ஓன்லி வாக் அக்னி, நீ செய்கிறதே அக்னி தான் புரியுறதா. அதனால தான் எனர்ஜி சொல்லுவோம் நம்ம. ஓகே, அந்த எனர்ஜி அதனால தான் உங்களுக்கு சார்ஜ் போயிடுறது, டயர்டாகிடுறோம். திருப்பி சார்ஜரில் சொரிக்கணும். நம்ம சார்ஜர் என்ன, கொஞ்சம் கையை காலை நீட்டி படுத்துக்கிட்டால் சார்ஜ் ஆகிடும் புரியுதா, அவ்வளோதான். ஓகே, இந்த கேட்டு மூடி இருக்கும் புரியுதா. ஆனாலும் தூரக்க இருந்து அந்த நதியை பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை நம்ம ஊரில் எங்கே நதியை பார்க்க போகிறோம். அப்போ டைம் கிடைக்கும்போது அங்கே போய் நதியை அப்படியே பார்க்கணும். அங்கே போய் பேசின்னு இருக்கக்கூடாது, அது அப்படியே ஃப்ளோவாக பகவானே இதே மாதிரி எனக்கு பிரம்மசூத்திரம் ஃப்ளோவாக வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணணும், ஈஸ்வரனோடு கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, அப்போ இந்த உபாசனைக்கு வைதிக சடங்கு தேவையில்லை. இது ஒரு தனிப்பட்ட உபாசனம். எந்த உபாசனம், கரணவிருத்திஷு அக்னி உபாசனா ஸ்வதந்திர உபாசனா புரியுதா. அது கர்மாங்காணி உபாசனையில் வராது புரியுதா. இப்போ சப்போஸ் நம்ம ராத்திரி 10 மணிக்கு பெட்டில் உட்காந்துட்டு கையை காலை ஆட்டுறோம்னு வச்சுக்கோ, அப்போ இந்த ஹோமகுண்டமாக வச்சுட்டு பண்ண முடியும்? அதெல்லாம் பண்ண முடியாது. இது சுதந்திரம். அது எப்போ வேணால் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த நேரத்தில் அது ஞாபகம் வரணும், இது ஒரு அக்னி ஹோமம் பண்ணுறோம் நம்ம அப்படின்றது. ததுகி பலியா,
தது ஹி பலியா. அப்போ இந்த இந்த மீமாம்ச விதிப்படி இந்த பிரமாணங்களில் முதல் பிரமாணமாக இருக்கிறது இது வந்து இதுவாக இருக்கிறது. லிங்கம் வந்து எத்தனாவது பிரமாணமாக இருக்கிறது? ரெண்டாவது பிரமாணமாக இருக்குது. அதனால் இது பலமான பிரமாணம். ஓகே, முதல்ல 4 பிரமாணம் முக்கியமான பிரமாணம், அதில் ரெண்டாவதாக இருக்கிறதுனால பலியசி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால. ததாபி 43 ஜெயமணி சூத்திரத்தில் சொன்ன மாதிரி, ஜெயமணி சூத்திரத்தில் சொன்ன மாதிரி இது ஸ்வதந்திர உபாசனா. 45 46 வந்து பூர்வபக்ஷி சொல்லக்கூடிய ஆர்கியூமெண்ட். இல்லை கர்மாங்க உபாசனை தான் பண்ணணும். அவனுடைய ஆர்கியூமெண்ட் என்ன? கர்மாங்க உபாசனா பண்ணணும். பூர்வ விகல்பக பிரகரணாத் சியாத் கிரியா மானசவத். அப்படி சூத்திரம் 45வது சூத்திரம். இந்த 45 46 பூர்வபக்ஷி என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து நம்மளே நிறைய ஹோமங்கள்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்னு பார்த்தோம் போன கிளாஸில். இப்போது வேதத்தில் ஒரு கோணத்தில் பார்த்தோம்னா கர்மகாண்டம், உபாசன காண்டம், ஞான காண்டம் அப்படி பிரிக்கலாம் வேதத்தில். ஓகே, ஆனால் நம்ம வந்து ரெண்டாக தான் பிரிக்கிறோம், கர்மம் ஞானம்னு பிரிக்கிறோம். அப்போ உபாசனை எதில் வரும்? மானச கர்மம். இப்போ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோன்னா ட்ராவல் பண்ணி இந்த 3வது அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். சர்வேலாக பகவான் புண்ணியத்தில் பொழைச்சி கடத்து வந்துட்டோம் நம்ம. புரியுதா? அது 3வது அத்தியாயத்தில் 3வது பாதத்தில் இருக்கோம். அதுவும் 45 சூத்திரம் முடிச்சிட்டோம். அதுவும் இப்போ முடிஞ்சிடும். புரியுதா? அப்போது எப்படியோ பகவான் எப்படி தள்ளிட்டு உந்தி விடையா, தள்ளி விடையா, ஏற்றி விடையா அப்படிலாம் சொல்கிறோம்ல, அப்படி தான் பகவான் புண்ணியத்தில் தான் நடந்துட்டுருக்கு. புரியுறதுலாம் உபாசனை முடிஞ்சுட்டாலே வந்து நமக்கு எல்லாம் கடகடன்னு முடிச்சுடுவோம். ஏன்னா உபாசனை தான் ப்ராக்டிக்கலாக பண்ணுறதும் கஷ்டம், இந்த அத்தியாயமும் கஷ்டம். அதனால் வந்து உபாசன காண்டம் கர்மத்தில் வருது. புரியுதா? அதனால் இந்த பிராணாயாமம் இருக்க அது வந்து சரீரத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மனசுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரீத்தை மாத்திரம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா சரீரம் எனர்ஜி ஆகிடும். சரீரம் ஏன் வீக்காக இருக்கிறது? ஓகே, பிராணசக்தி இல்லை. அங்கே அக்னி வந்து நமுத்து போயிடுச்சு. அப்போ லக்ஷ்மண்ஜி மித்ரன் மாதிரி என்ன பண்ணணும்? கிளறி விடணும். அக்னியை கிளறி விடணும்னு என்ன பண்ணணும்? மூக்கை பிடிக்கணும், பிராணாயாமம் பண்ணணும். புரியுதா? இப்போ ஒத்த மூக்குன்னா உங்களுக்கு இப்போ என்ன பண்ணணும்? பாத்ரூமில் போய் தனியாக போய் எல்லாருக்கும் முன்னாடி அவர் தான் சொல்லிக் கொடுத்தார். அப்படிலாம் எல்லாருக்கும் முன்னாடி பண்ணக்கூடாது. புரியுதா? எனக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. நீ தானே சொல்லி கொடுத்த. அது அந்த கபாலபாதி பண்ணினா அதுக்கு பேர் சூரிய அனுலோமா அண்ட் இது இருக்கிறது, சந்திர அனுலோமா கபாலபாதி பிராணாயாமம் பண்ண. கபாலபாதிலே விதவிதமாக இருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் பண்ணினா நல்லாயிருக்கும். குளித்த உடனே ஒரு கபாலபாதி பண்ணிவிட, தண்ணி வந்து உள்ளர போகாது. புரியுதா? சிம்பிள். இதெல்லாம் வந்து என்ன இதெல்லாம் கூட பிரம்மசூத்திரத்தை சொல்லிட்டு இருப்பா. அதனால் இதெல்லாம் பார்த்துக்கோ. அப்போது இதில் இந்த விஷுவலைஸ், இமேஜினேஷன், விஷுவலைஸ். இந்த விஷுவலைஸ் நான் அடிக்கடி சொல்லுவேன் நான். புரியுதா? இமேஜினேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பு வந்து விஷுவலைஸ். இந்த விஷுவலைஸ் தான் அது கர்மமாக வரும், ஆக்ஷனுக்கு வரும். இமேஜினேஷன், விஷுவலைஸ், ஆக்ஷன். புரியுதா? அப்போ நீ எவ்வளோ தூரத்துக்கு ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணுறையோ அவ்வளோ தூரத்துக்கு பண்ணணும். நம்ம கற்பனை பண்ணுவோம். புரியுதா? விஷுவலைஸ் பண்ணுறதில்ல. இமேஜினேஷன்றது கற்பனை. விஷுவலைஸ்ன்றது என்னது? எண்ணியது எண்ணியாங்கு எய்துபவர் எண்ணியவர், அது வந்து விஷுவலைஸ். அதே இதில் ஊற போடுறது. இப்போ ஒரு பையன் வந்து 4 தடவை ஃபெயில் ஆகிட்டான். அவனுக்கு சொல்லிட்டு அவனுக்கு என்ன புரிஞ்சதோ தெரியல, நான் சொன்னது மாத்திரம் செஞ்சுட்டு நீ வந்து அடுத்த தடவை பாஸத்தை
என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. அப்போ இங்கே என்னென்னா சாதனா பாதம் வேத காலத்து உபாசனைகளை நம்ம பார்த்துட்டு வரோம். கூடுதலான தகவல் என்னென்னா ஷட் பிரமாணம் மாதிரி கர்மகாண்டத்தில் இன்னொரு 6 பிரமாணம் இருக்கிறது. ஸ்ருதி, லிங்க, வாக்கிய, பிரகரண, ஸ்தானம், சமாக்கியம், இப்படி 6 பிரமாணத்தை புதுசாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ லிங்க பிரமாணம் வச்சு சித்தாந்தம் சொல்லப்பட்டது. அதில் ரிச்சுவல்ஸ் யாகக்கிரியை இல்லாமல் சுதந்திரமாக அக்னி உபாசனை சொல்லப்பட்டது. இப்போ என்னென்னா 45-46 இவர் என்ன பண்ணுறாருன்னா பிரகரண பிரமாணத்தை வச்சுக்கிட்டு நீ கர்மாங்க உபாசனையாக பண்ணலாமே. எல்லாருமே ஆர்கியூமெண்ட் லாஜிக்கு தான் சொல்லுவான். நம்ம வீட்லேயே கூட ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான்னா தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டான், லாஜிக்காக சொல்லுவான். அதனால தான் அது ஏன் வரலன்னா அதனால தான் நான் பொறுமையாக கேட்குறது. இது சொல்லாமல் கூட நீ சொல்லலாம், நான் ஒத்துப்பேன் நான் அப்படின்னு. சுதந்திர உபாசனா வராது. ஏன்? பிரகரண பிரமாணம் இருக்கிறதுனால. பூர்வபக்ஷி என்ன சொல்கிறேன்னா அக்னி உபாசனையோட ஜோதிஷ்டோமா அந்த யாகத்தை சேர்த்துக்கிட்டு சடங்குகளோடு சேர்த்து அதோட கிளப் பண்ணி செய்யி அப்படி சொல்கிறேன். அக்னி உபாசனா, ஜோதிஷ்டோமா உபாசனா. ஏன்னா இதில் பிரகரண பிரமாணம் இருக்கிறது. இங்கே சொல்லப்படுறது மானச அக்னி, நம்முடைய இந்திரியங்கள் செயல்படுறத விஷுவலைஸ் பண்ணுறது தான் நம்ம சொல்லிருக்கோம். அதுக்கு பேர் மானச அக்னி. இந்த மானச அக்னியோட நிஜமான அக்னியை சேர்த்துக்கிட்டு நீ பண்ணினா பலன் அதிகமாக இருக்கும். அப்போ இதுக்கு என்ன சொல்லலான்னா மானச அக்னினா அது பூத அக்னி, நிஜமான சுட்டால் அது சுடும். நான் சுடாமல் பிறந்தேன், புரியுதா? தொட்டால் அது சுட்டால். ஓகே. பிரகரணம் ஜோதிஷ்டோமா அது இதுங்க. அப்போது மானச அக்னியோட யாகத்தினுடைய ஜோதிஷ்டோமா யாகத்தினுடைய அங்கமாக இதை வச்சுக்கோ மானச அக்னியை அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படி? இவன் ஒரு பூர்வபக்ஷி இன்னொரு உதாரணம் ஒன்று கொடுக்குறான். சும்மாலாம் இல்லை, ஆர்கியூ பண்ணுறான். டிஸ்கஷன் என்ன டிஸ்கஷன்னா துவாதசாக கிருத்து யாகம், துவாதசாக கிருத்து யாகம், சத்திர யாகம் மாதிரி. இது 12 நாள் யாகமா தெரியுமே உங்களுக்கு? 12 நாள் செய்யக்கூடிய யாகம். அந்த சத்திர யாகம் 108 நாள் சொன்னேன் இல்லையா? இது துவாதச 12 நாள் செய்யக்கூடிய பெரிய யாகத்துக்கு பேர் இது. புரியுதா? 12 நாள் யாகம் தான், அது புரிஞ்சுது. ஓகே. ஸோ துவாதசாக யாகம் இது பிரஜாபதிக்கு சோமரசம் கொடுக்குற ஆகுதியாக கொடுக்குற மாதிரி ஒரு இது. சோமரசம் ஒரு பெரிய பாத்திரத்தில் சோமரசத்தை பிரஜாபதிக்கு ஆகுதியாக கொடுக்கணும். ஆகுதினா தெரியுதுல்ல, அந்த ஹோமெல்லாம் பண்ணும்போது போடுவாள், இது எல்லாம் புல்லை போடுவா, இதை போடுவா, அதை போடுவாங்கல்ல ஹோமம். அந்த மாதிரி எங்கள் வீட்டில் நான் ஹோமம் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு ஹோமம், கணபதி ஹோமமாக பண்ணியிருக்கேன். கை பண்ணலாம் பண்ணிடணும். என்ன வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கணபதி ஹோமம் பண்ணணும். ஏதோ ஒரு ஹோமம் நம்ம வீட்டில் பண்ணணும், புரியுதா? அந்த சாஸ்திரிகள் அவர் பண்ணுறது நானே பண்ணுவேன். அப்புறம் அவர் அந்தந்த தொழில் உள்ளவங்களுக்கு எப்படி இது வேலை கொடுக்குறத ஒரு தடவை கூப்பிட்டு இது பண்ணுங்க. இப்போ புரியுறதா? நான் நல்லா தான் இருக்கேன் நான், அப்போ நல்லா இல்லாதவன் தான் யாகம் பண்ணணுமா? ஹோமம் பண்ணுப்பா, ரிச்சுவல்ஸ் பண்ணிகிட்டே இரு, புரியுதா? அப்போ தான் வேதம் வளரும். அந்த அக்னி புகை இருக்கு இல்லையா, ஹோம புகை, அது இருக்கும். சில பேர் வீட்டுக்குள்ளே போனால் அவன் எப்படி தான் இருக்கானோ, தெய்வம் இருக்குன்றதுல இது ஒன்று. ஒரு ஹோமம் பண்ணலாம், ஓகே, அந்த ஹோம புகை பண்ணலாம். குறைஞ்சபட்சம் இது நம்ம இவன் நிரஞ்சன் ஹோம புகை போடுவான், ஓகே, அப்படியே எல்லா பக்கமும் போகும், நல்ல சாம்பிராணி புகை, புரியுதா? அந்த மாதிரி சாம்பிராணியாவது ஏற்றி வை, மக்கு சாம்பிராணி அப்படி
மக்கு மட்டிப்பால் சாம்பிராணின்னு பேர். எல்லாத்தையுமே மாற்றிட்டான் அந்த பையன். மட்டிப்பாலில் நல்லா இருக்கும். ஓகே, நல்ல புகை வரும், அது ஸ்மெல்லு வரும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த யாகத்தில் என்ன விஷுவலைஸ் பண்ண சொல்கிறாரு இந்த யாகத்தில் அப்படின்னா, மொத்த பூமியை வந்து இந்த பாத்திரமாகவும் சமுத்திரத்தை வந்து சோமரசமாகவும் வச்சுட்டு பிரஜாபதிக்கு வந்து ஆகுதி பண்ணு. அப்படி இந்த ஜோதிஷ்டோமா ஹோமத்திலேயே ஒரு போர்ஷன் வந்து துவாதசாகா யாகம். இப்போ உங்களுக்கு ஆர்கியூமெண்ட்டு புரியும், எதுக்கு இப்படி ஆர்கியூமெண்ட்டு பூர்வபக்ஷி சொல்லிட்டு வரான்னு. உன்னுடைய மானச அக்னி இருக்குல்ல, மானச அக்னி தான் இருக்க. மானச அக்னி எப்படி நிஜமான அக்னி ஆகும்? அதில் மானச எப்படி பண்ணியிருக்கோமோ அதே போல் உன்னுடைய மானச இந்த இந்திரிய கிரியாலாம் இந்த ஜோதிஷ்டோம ஹோமத்தோட அங்கமாக சேர்த்துட்டு பண்ண. அது சுதந்திர உபாசனை கிடையாது. இதுதான் ஆர்கியூமெண்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜோதிஷ்டோமா யாக அது போலவே எடுத்துக்கணும் அப்படின்னு அவனுடைய சொல்லி அவன் புரிய வைக்கிறதுக்கு என்ன ட்ரை பண்ணுறான்? கர்மாங்க உபாசனா. பிகாஸ் பிரகரணாத். பிரகரணாத்னா துவாதச பிரகரணம். துவாதச பிரகரணம்னா அந்த சூழ்நிலைக்கு தகுந்தா போல் எடுத்துக்கணும். அப்போ 45வது சூத்திரம் பூர்வ விகல்பக பிரகரணாத் சியாத் கிரியா மானசவத்து. பியூட்டிஃபுல்லாக கொண்டாங்க. பூர்வ விகல்பக ஜோதிஷ்டாமா யாகம் வந்து எப்போ இது டி எப்போ 11 பூர்வ விகல்ப பிரகரணாத். அதில் ஜோதிஷ்டாமா யாகத்தில் உண்மையான அக்னிக்கு மாற்றாக இந்திரியங்கள் செயல்பாட்டிருக்கு இல்லையா, மானச அக்னி. அந்த மானச அக்னிக்கு மாற்றாக செய்வதற்கு பேர் பூர்வ விகல்பக. நீ முன்னாடி சொன்னல போன சோத்திரத்தில் லிங்கம்னு சொல்லி நீ வந்து சுதந்திரன்னு சொன்னல, அதுக்கு மாற்றாக நான் சொன்ன துவாதச யாகத்தில் வச்சு அது மாதிரி இந்த உன்னுடைய மானசத்தை அதை சேர்த்துக்கோ. விகல்ப ரூப மானச அக்னிகி பிரகரணாத். இதற்கான பிரமாணம் சதபத பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சியாத் கிரியாத். கிரியானா கர்மாங்கம். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு மானசவத்து. மானசவத்து இங்கே மானசவத்துன்னா என்ன? இங்கே என்ன உதாரணம் கொடுத்தான் பூர்வபக்ஷி? மானச எவ்வளோ பெரிய பாத்திரம்? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பான் போல இருக்க பீமை. அதனால தான் அவன் அஜ்ஞாத வாசத்தில் ஒரு பெரிய பிக்ஷா பாத்திரம் பண்ணினான். ஓகே, அதை எடுத்துகிட்டு போவான், அவளை சாப்பிட்ணும் அவனுக்கு. புரியுதா? பெரிய பிக்ஷா. அந்த அகராடத்தில் போகும்போது பொண்ணுங்கள்லாம் சிரிக்கும். சிரித்தா பசி அடங்கணும்ல. எல்லோரும் போடுங்க, இந்த பாத்திரத்தில் போடுங்க. புரியுதா? அப்படி பண்ணினான் பெரிய பானை லோக்கலில். புரியுதா? அந்த மாதிரி பண்ணணும். புரியுதா? சோமரசம் இதெல்லாம் வந்து மனசு விரிவடைகிறது. இப்போது நீங்கள் இங்கே உட்காந்துட்டு என்டையர் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த குளோப் வச்சுருப்பான் பழைய காலத்தெல்லாம், அந்த இப்படி சுற்றி விடுவான். புரியுதா? போலீஸ் ஸ்டேஷனில் அதை பார்த்து தான் நான் வந்து அந்த குளோப்பை வச்சுட்டா அந்த காலத்தெல்லாம் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ். அது இந்த லைட்டு மாதிரி சைக்கிளில் நீங்கள் எந்த போகும்போது டைனமோ லைட் இருக்கும்ல, அவன் பெரிய ப்ரெஸ்டீஜ் ஆள். புரியுதா? அதுபோல் ஒரு வீட்டில் ஃப்ரண்ட்டு இந்த ரிசப்ஷன் ஹாலில் அந்த உலக உருண்டை இருக்குல்ல, அது வச்சுருந்தாலும் அவன் ரொம்ப பெரிய ஆளுன்னு அர்த்தம். புரியுதா? ஸ்கூல் படிக்கிற பையன் வந்து அட்லஸ் இருக்குல்ல, அது வச்சுருந்தான் அவன் கிரேட்டு. புரியுதா? எல்லோரும் டே எனக்கு கொஞ்சம் காட்டுறேன், எனக்கு கொஞ்சம் காட்டுறேன்னு பண்ணான். இதெல்லாமே நான் பண்ணியிருக்கேன் நான். புரியுதா? அட்லஸ் போய் வாங்கிட்டு வந்தேன் நான். இந்த இது உங்களுக்கு என்ன ஜீ வேணும்? ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறேன். புரியுதா? உங்களுக்கு என்ன ஜீ வேணும்? அந்த உலகம் உருண்டை சுற்றுறதுக்கு குளோப்பு அது எனக்கு வாங்கி கூட அப்படின்னு. புரியுதா? அப்புறம் அது ஆசிரமத்தில், இது ஆசிரமம் இல்லை, இது காரியாலயம், ஆஃபீஸில் போய் அதை குளோப்பை வச்சுட்டேன் நான். ஓகே, அதை சுற்றி விட்டுட்டு இருப்பேன். உலகம் முழுக்க சுற்ற போகிறோம் ஒரு நாள் அப்படின்னு.
இல்லைன்னா பிள்ளையார் மாதிரி அதை சுற்றிட்டு வந்துடலாம் அதனால் இதெல்லாம் விஷுவலைஸ், இதெல்லாம் விஷுவலைஸ் கணபதி டெக்னிக். புரியுதா? நீ எவ்வளோ தூரத்துக்கு ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணுறையோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த ஆனியன் ஊத்தப்பம் வரும். இல்லைன்னா காஞ்சி போய் இந்த பக்கம் காஞ்சி போயிருக்கோம், அந்த பக்கம் காஞ்சிருக்கும். அவன் பிராரப்தம், அவன் கல்யாணம் பண்ணியிருப்பான், அதனால் அவன் சாப்பிட்டாகணும். புரியுதா? அது மாவு தடியாக இருக்கும், அதில் வெங்காயத்தை வேற போடணும். அந்த வெங்காயம் வேகணும், ஆனால் இந்த மாவு தீயக்கூடாது. என்ன டெக்னாலஜி பாருங்களேன், ஒண்டர் டெக்னாலஜி. சே, நீங்களாம் இதை தான் விஷுவலைஸ் சொல்லின்னு இருக்க. நீ அப்படியே அடுப்பை பற்ற வச்சுன்னு போடக்கூடாது. புரியுதா? சிம்மில் வச்சு ஒரு மாதிரி சூடு பண்ணி அப்புறம் சிம் வச்சு ஒரு ஆக்டிவாக இருக்கணும். இது இப்படி பாலையே அங்கே வச்சுட்டு திருப்பி இங்கே வந்துடுறா. ஜி அம்மா, அந்த பால் கஷ்டப்பட்டு வாங்கினது, நீ அங்கேயே இரு, முடிச்சுட்டு இல்லாட்டி நான் அங்கே வரேன். நான் அப்படி பாலையே உனக்கு வச்சுட்டு ஒரு நிமிஷம் நிற்க முடியலன்னா இந்த ஊத்தப்பம், வெங்காய ஊத்தப்பம், ஆனியன் ஊத்தப்பம், வெஜிடபிள் ஊத்தப்பம், இதெல்லாம் எப்படி என்னைக்கு போட போகிற? ஹோட்டலில் அதெல்லாம் போக தேவையில்ல. பழைய காலத்தில் இருக்கீங்க. ஒரு ஃபோன் அடித்தா அவனே பையில் கொண்டு வந்து கொடுத்துருவான். புரியுதா? ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இந்த சுகியான்னு, செகண்ட் ஒய்ஃப் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறது. புரியுதா? ஏன்னா அது எப்பயோ தான் பண்ணி கொடுக்கும். அதுவும் மூடு இருக்கணும். புரியுதா? மூடு இல்லைன்னா வேறு மாதிரி பண்ணி கொடுத்துருவா. ஓ, இது தேர்டு. எல்லாம் ஒரு அனுபவம் தான். அதனால் அடுத்தது என்ன சொல்கிறான், பிரகரணாத் மாத்திரம் இல்லை, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்னொரு ஒரு பிரமாணம் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு ரெண்டாவது ஒரு பிரமாணத்தை சொல்கிறான் பூர்வபக்ஷி. பிரகரணாத் மாத்திரம் இல்லை, எனக்கு அந்த சூழ்நிலையை விஷுவலைஸ் பண்ணுற சூழ்நிலை மாத்திரம் இல்லை, இன்னொன்று சொல்கிறேன் பாரு. அதிதேசாச்ச பூர்வபக்ஷ அடுத்த டெவலப்மெண்ட் பண்ண மானசாக்னி கர்மாங்கம். ஒவ்வொரு இந்திரியத்தினுடைய செயலையும் கர்மத்தையும் அக்னியாக பாவிக்கணும், விஷுவலைஸ் பண்ணணும். இதை சதபத மந்திரம் ஸ்துதி பண்ணுறது. புரியுதா? அந்த ஒவ்வொரு ஸ்துதியும் ஒரிஜினல் அக்னியை, பூத அக்னியை தான் குறிக்கிறது. அப்போ பூத அக்னியை போலவே மகிமை என்ன உள்ளதோ அதே மகிமை ஸ்துதி மானச அக்னிக்கும் உண்டு. இங்கே கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கிறது. அப்போ முதல் சூத்திரத்தில் வியாசாச்சாரியார் சுதந்திர உபாசனை சொன்னதில் ஸ்துதி வந்திருக்கணும், மானசாக்னியில் ஸ்துதி வந்திருக்கணும். அப்போ இவர் சொல்கிறது, பூர்வபக்ஷி சொல்கிறது கரெக்டாக இருக்கும். அப்போ 44 என்ன ஸ்துதி இல்லை, லிங்கம்ன்றது பிரமாணம். இன்னொரு சொல்லு இருக்கு பாருங்க, ததிகி பலியா, அது ஸ்துதி. அது மற்ற பிரமாணங்களோட வலிமை மிக்கது. புரியுதா? டே, நீ சாதாரண ஆள் இல்லைடா, நீ எல்லாரை விட பெரிய ஸ்ட்ராங்கான ஆள். அதுக்கு பேர் என்னது? ஸ்துதின்னு பேர். பலிய அப்படி சொல்கிறது. அப்பப்போ பலியத்து சொல்லணும் உன்னை. அப்போ தானே நீ செய்ய வேண்டியதே செய்வ. இதுக்கு பேர் ஸ்துதி. புரியுறதில்ல? அந்த ஸ்துதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, இவன் அதை எடுத்துக்கிறான் பாரு. நீ ஸ்துதி பண்ணலையா, அது போல தான் மானச அக்னி ஸ்துதின்னு வச்சுக்கிங்க. ஓகே, அப்போ பூத அக்னியோட சேர்த்து கர்மாங்க உபாசனை பண்ணு. புரியுதா? புரியுறதா?
நாம் இங்கே ஸ்துதி பண்ணுறோம். அப்புறம் கடலை வந்து இதுவாகி அதிலெல்லாம் ஸ்துதி பண்ணி சோமரசம் பண்ணு அப்படிலாம் வந்து ஜோதிஷ்டோம ஹோமத்தில் நாம் நிஜமான அக்னியில் எப்படி ஸ்துதி பண்ணி அங்கே பண்ணுறோமோ உன்னுடைய ஸ்துதியும் அதில் சேர்த்துக்க கர்மாங்க உபாசனை பண்ணேன் அப்படின்றது சொல்கிறாரு. அதி தேசாச்ச, அதி தேசாத்துனா தொடர்வதனால். இவனுடைய ரெண்டாவது லாஜிக் என்ன? பூர்வபக்ஷனுடைய ரெண்டாவது, முதல் லாஜிக் என்ன? பிரமாணம், ஓகே, பிரகரணத்துவாத். ரெண்டாவது வந்து அதிதேசாத். அதிதேசத்துனா ஒரு விஷயம் கண்டினியூஸாக ஆகிறது, தொடர்றதுனால, எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுனால. ஓகே, அதனால் இந்த எக்ஸ்டென்ஷன் என்னது? ஸ்துதி. அங்கேயும் ஸ்துதி இருக்கிறது, இங்கேயும் ஸ்துதி இருக்கிறது, எக்ஸ்டென்ஷன். ஓகே, தேர்ஃபோர் பூதாக்னி ஸ்துதி செய்யப்படுறது மாதிரி மானசாக்னியும் ஸ்துதி பண்ணுறது. இதுதான் இண்டிகேட். ஓகே, அதிதேசாத் ச. பூர்வபக்ஷி முதல் ப்ரூஃபு பிரகரணாத், ரெண்டாவது ப்ரூஃப் வந்து அதிதேசாத். ரெண்டுத்தினுடைய கன்ஜக்ஷன் வந்து ச. ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய சொல் என்னது? ச. ஓகே, பூத அக்னி போல் மானச அக்னியில் ஸ்துதி தொடர்வதனால் ரெண்டுமே சிமிலாரிட்டி. சிமிலாரிட்டியினுடைய கர்ம அங்கம், தேர்ஃபோர் கன்க்ளூஷன். மானச அக்னியும் பூத அக்னியின் அங்கமாக சேர்ந்து கர்மாங்க உபாசனா செய்ய சுதந்திரம் ந. நீ சொல்கிறது சுதந்திரம் கிடையாது. அப்படி 44, 45 3 சூத்திரத்தில் சொல்லி முடித்தார். ஓகே, 47வது சூத்திரத்தை படிப்போம். வித்யைவ வித்யைவ தூ நிர்தாரணாத் தர்ஷனாச்ச. ஓகே, வித்யைவ தூ நிர்தாரணாத். இந்த அதிகரணம் லிங்க பூயஸ்துவாதிகரணத்தில் வரக்கூடிய 1, 2, 3 இது 4வது சூத்திரம். இதில் என்ன சொல்கிறாரு? சதபத பிராமணத்தில் அடிப்படையாக இந்திரியங்களுடைய செயல்களை அக்னியுடன் ஒப்பிட்டு அதை மானச அக்னி உபாசனை செய்யணும். அதுக்கு பேர் இதுதான். ஒரு 10 தடவை சொல்லிட்டீங்களே சுவாமி, நீங்கள் சொல்லுங்க பாப்பா, அந்த உபாசனை பேர் என்ன? இந்த கையை காலை ஆட்டி அது அக்னியா மானச அக்னியா வருது, மானச அக்னி உபாசனை சொல்கிறல்ல, அதுக்கு பேர் என்ன? அவ்வளோதான் தெரியுமா வேர்ட்ஸ்லாம்? கரணவிருத்திஷு அக்னி உபாசனை எல்லாமே சொல்லுவான். அந்த உபாசனை பேர் மாத்திரம் மறந்து போயிடும், சாமாக்கியம் மறந்து போயிடும். அப்போ நீ காலையில் ராத்திரி பண்ணும்போதெல்லாம் அந்த உபாசனை பேர் தெரிஞ்சுக்கணும், புரியுதா? பெட்ரூமில், கிச்சனில் எல்லா இடத்துலையும் எழுதிக்கணும். கரணவிருத்திஷு உபாசனம், கரணவிருத்திஷு உபாசனம். அப்படின்னா நீ உன்னுடைய லைஃபே வந்து வேள்வியாக இருக்கும். ஓகே, வாழ்வே வேள்வியாகும். வாழ்வே மாயம் இல்லை, வாழ்வே வேள்வி. புரியுதா? வேள்வி யஜ்ஞமாக இருக்கும். புரியுதா? இப்போ சப்போஸ் உங்கள் ஆத்துக்காரர் திட்டுறேன்னு வச்சுக்கோ, நான் திட்டுறதும் வேள்விங்க, நீங்கள் காதில் வாங்கிக்கிறீங்களே அதுவும் வேள்வி தான். இன்னும் ரொம்ப யூ டோன்ட் வரி. புரியுதா? ரெண்டுமே அது வாக்கேந்திரியம், இது வந்து நாக்கு இந்திரியம், நாக் அவுட்டு. புரியுதா? கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். வீடு முழுக்க அக்னி கோத்திரம் தான், ஒரே புகையாக வரும். டே உங்கள்கிட்ட பேசி தலை புகையிருத்துறா அப்படி சொல்லுவான். நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் இந்த அக்னியோட எஃபெக்ட் தான் சொல்கிறான் போல இருக்கு. இப்படிதான் காரண விருத்திஷு அக்னி உபாசனை. இப்போ ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு புரிஞ்சுதான் உங்களுக்கு? திருப்பி சொன்னால் கூட அக்னி விருத்திஷு அக்னி கரண விருத்திஷு அக்னி உபாசனைன்றது மனசில் போய் பதியணும். புரியுதா? இப்போ 2-3 கிளாஸுக்காவது புரியணும். அப்புறம் நாளைக்கு வேறு மாதிரி சொல்லுவோம், அது அப்புறம் போய்க்கலாம். அப்போ இதில் ஜோதிஷ்டாம்
ஜோதிஷ்டோமா யாகத்தில், அக்னி யாகத்தில் இங்குள்ள இருக்கிற வாதம் கர்ம அங்க உபாசனா, சுதந்திர உபாசனாவா, கர்ம அங்க உபாசனாவா, அதுதான் இங்கே பேசிகிட்ருக்கோம். மானச அக்னியே பலம் தரும் பூத அக்னி யாகத்தினுடன் சடங்குகளுடன் உபாசனை செய்யணும். இது பூர்வபக்ஷத்தோட விருப்பம். உனக்கு பலன் வரணும்னா ஜோதிஷ்டோமா அக்னியோட செய்ய பலன் வரும். எப்படி காரிஷ்டியாக பண்ணணும்ல, எல்லாருக்கும் மாலை போட்டுருந்தா கூட, மாலை போட்டு இதெல்லாம் குடியெல்லாம் நிறுத்தினா கூட அப்புறம் என்ன பண்ணேல் 2015 காரிஷ்டி யாகம் பண்ணுங்க, அதனால் மழை பெஞ்சுது, ப்ரேயர் தான். அதுபோல் நீங்கள் ஹோமம் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த ஸ்டவ் இப்படி பற்ற வைக்கிறீங்களே, இந்திராய ஸ்வாஹா, இந்திரா அந்த 3 வார்த்தை ஏதோ சொன்னேன், இந்திரா ராஜேன ஸ்வாஹா, ஸ்வராஜேன ஸ்வாஹா அப்படி சொல்லு. இந்திரனே தலைவன், இந்திரன் தனக்குத்தானே தலைவன், இந்திரனே அனைவருக்கும் தலைவன். அப்படி அந்த ஸ்டவ் இப்படி பற்ற வைக்கும்போது அப்படி வரணும். புரியுதா? என்னடி பண்ணுறாங்க இந்த அங்கே ஒரு அங்கிடி ஸ்வாகா வரும். அது வேற மெதுவாக சொல்லணும், ஸ்வாஹா அப்படின்னு. வேஸ்ட் பண்ணுற பாரு, கேஸை வேஸ்ட் பண்ணுற பாரு. இதெல்லாம் வைதிக குடும்பங்கள். புரியுதா? அந்த வைதிக குடும்பத்தில் நடக்கக்கூடிய லீலைகள் இதெல்லாம். ஓகே. அப்போ இங்கே என்னென்னா அங்க உபாசனம், இந்த கரண உபாசனம் வந்து அங்க உபாசனமா அங்கி உபாசனமா? அங்கி உபாசனை பலனை தரும் என்பது 44வது சூத்திரம். நோனோ அங்க உபாசனை தான் பலன் தரும். அப்படி 45, 46 சூத்திரம். பூர்வமீமாம்ச பிரமாணம், பூர்வமீமாம்ச பிரமாணம் ஸ்பெஷல். ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தானம் சமாக்கியம் 6 பிரகரணம் இருக்குது. இப்போ லிங்க பிரமாணம் எடுத்துட்டோம், முடிச்சுட்டோம். அவன் பிரகரண பிரமாணம் எடுத்தான். அப்புறம் இன்னொரு செகண்டு பூர்வபக்ஷம் என்ன சொன்னால், ஸ்துதி தொடர்வதனால். அதுக்கு என்ன வேர்டு வியாசாச்சாரியர் சொன்னது? அது ஸ்துதி. ஆதிதேசா லிங், அவன் வந்து பிரகரணத்துவாத் ஆதிதேசாத். அப்படி 2 பூர்வபக்ஷம் அவனுடைய ஐடியா சொன்னான். ஓகே. இப்போ பூர்வபக்ஷி எடுத்துக்கிறது பிரகரணத்தை வச்சு அங்கி உபாசனை பண்ணு. முதல் 3 சூத்திரம் சாராம்சம் இதுதான். ஓகே. மீமாம்ச சூத்திரப்படி ஓகே ததிஹி பலியஹா, அது ஸ்துதி வந்து கண்டினியூ ஆகிறது. சரி, இந்த சூத்திரம் இருக்கு இல்லையா, 4வது சூத்திரம், ஏன் வியாசாச்சாரியார் அங்கேயே சொல்லி முடிச்சுட்டாரு. இப்போ 2 சூத்திரத்தில் இவன் பூர்வபக்ஷி சொல்கிறான், 4வது சூத்திரத்தை இவர் வியாசாச்சாரியர் பூர்வ சித்தாந்தம் சொல்லிட்டான், பூர்வபக்ஷி முடிஞ்சுட்டு அதோடு நமக்கு முடித்தா நம்மளும் அடுத்தது போய்கிட்டே இருக்கலாம்ல. 66 சூத்திரம் இந்த 3வது பாதத்தில். நமக்கு எப்போயா முடிக்கணும்ல டக்குன்னு. இங்கே ஏன் கண்டினியூ பண்ணுறார் அப்படின்னு சங்கராச்சாரியார் வந்து அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறார். ஏன் கண்டினியூ பண்ணுறேன்? ஏன்னா லிங்க பிரமாணம் இருக்குல்ல, அது வந்து அதை 2ஆக பிரிக்கலாம். லிங்க பிரமாணத்தை 2ஆக பிரிக்கலாம். எப்படிலாம் புத்தி அனலைசஸ் பண்ணுறாங்க பாருங்கள் நம்ம பெரியவங்க. அதாவது இந்த லிங்க பிரமாணத்தை 2ஆக பிரிக்கலாம். பிரபலம் துர்பலம், பிரபல லிங்கம் துர்பல லிங்கம், அப்படி 2ஆக பிரிக்கலாம். இது வந்து முன்னாடி சொன்னார் 44ல் வியாசாச்சாரியார், அது வந்து பிரபலம் கிடையாது, துர்பல லிங்கம். புரியுதா? ஏன்? விதி வாக்கிய லிங்கம்தான் பிரபலம். விதி வாக்கிய லிங்கம் எதுவோ அது பிரபலம். அதாவது ஸ்ருதி வாக்கியத்தோடு சம்பந்தப்படுத்தி வர்றது எதுவோ அது பிரபலம். அர்த்தவாத லிங்கம் அது வந்து துர்பலம். அர்த்தவாதம்னா என்னது?
எங்கெல்லாம் ஸ்துதி வருதோ அதெல்லாம் அர்த்தவாதம். ஸ்துதி பண்ணால் பெரிய பெரிய பெருமையாக நினச்சக்கூடாது. ஆனால் கிரகஸ்தர்களுக்கு அது காமன் பீப்புளுக்கு அது ஸ்துதி தான். அவன் அர்த்த வாக்கியத்தில் தான் பொழைச்சிக்கிட்டே இருக்கான். பிறகுதான் இப்போ நமக்கு அர்த்த வாக்கியத்துலேருந்து விதி வாக்கியத்துக்கு வரும். அப்போ ஸ்துதி வாக்கியம் இருக்க அது இப்போ உதாரணம் ஒன்று சொன்னால் அவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். செம்ம திட்டுவான் இந்த அரசியல்வாதிகள், இந்த ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்க, வாயில் வந்த வார்த்தை இல்லாமல் அப்படி பேசுவான். பா சில பேர் என்ன நீ ஏன் அரசியலுக்கு போயிருக்கக்கூடாது, ஒரு யோகி ஆதித்யா மாதிரி, நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன், ரொம்ப தோல் தடிமனாக இருக்கணும். நமக்கு ஒரு வார்த்தை சொன்னாலே நமக்கு ஒரு வாரம் சாப்பிட மாட்டோம் இல்லையா? அங்கே அவனுங்க ஒருத்த திட்டிக்கிறது இருக்க மானம் மரியாதை கௌரவம். அப்பா எப்படி தான் அவன் நாக்கப்படுங்கிற மாதிரி பேசுவான். அப்புறம் ஒன்றா சேர்ந்துப்பான். இவன் பேசுவான் அவனும் பேசுவான். நம்ம இங்கே அடிச்சிட்டு இருப்பான். அதுக்குள்ளே அங்கே ஒன்றா அக்ரிமெண்ட் ஆகிருக்கோம். அதனால் நீ அவனை பற்றி பேசவே கூடாது, எவனை பற்றியும் பேசக்கூடாது. அப்படியே 10ஆம் பத்தில் பேசிட்டு விட்டுடணும். புரியுறதா? அவன் தேச துரோகி, தேசத்திற்காக இவனுக்கு அக்கிரமம் பண்ணிட்டான், இப்படிலாம் பேசுவான். என்னென்னோ பேசுவான்னு வச்சுக்கலாம். என்ன சும்மா இது ரெக்கார்டு ஆகிறதுனால அப்படி மெதுவாக சொல்லி விட்றேன் நான். அப்புறம் திடீர்னு அவன் அந்த திட்டின ஆப்போசிட் பார்ட்டி இருக்கான் இல்லையா, அவன் செத்து போயிடுவான். ஏதோ ஒரு காரணத்தில் செத்து போயிடுவான். மறுநாள் இவர் போவார். ஏன்னா இவர் அரசியல்வாதி இல்லையா, ஆளுங்கட்சி வேறு. அதனால் நேராக போய் அவர் தேசத்துக்கே லாஸ் ஆகிடுச்சு அவருடைய பணி. நீங்கள் இதெல்லாம் கவனிக்கணும். நீங்கள் புரியுதா? அந்த விஷயத்தை அது வேற வாய். ஏன்னா டெத்தான இடத்துல அபஸ்துதி பண்ணக்கூடாது. புரியுதா? எவன் மோசமாக இருந்தால் கூட அவனை அவன் ஏதோ ஒன்று நல்லது பண்ணியிருப்பான், இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான். பண்ணலைன்னா கூட ஸ்துதி பண்ணிட்டு வரணும். ரொம்ப நல்லா இருந்தானுங்க, நல்லா பண்ணுவார் அவர், ஏதோ பண்ணார் அப்படிலாம் என்னென்னோ சொல்லுவான். இப்போ ஸ்துதி பண்ணிட்டு வருவான். புரியுதா? அந்த இதில் பால் ஊற்றின பிறகு வேணால் திட்டலாம். ஆனால் முன்னாடி ஸ்துதி பண்ணு. அப்போ இது உங்களுக்கு புரியுது இல்லைங்க? இப்போ ஸ்துதி பண்ணுறது பிரபலம் இல்லை, துர்லபம், துர்பலம். ஓகே. அப்போ 44வது சூத்திரம் துர்பலம். ஏன்? அர்த்தவாக்கியம். ஏன் அர்த்தவாக்கியம்? அது பலியஹா, அங்கே ஸ்துதி பண்ணியிருக்கோம். மற்ற பிரமாணங்களோட அது ரொம்ப வசதி அப்படின்னு ஸ்துதி பண்ணியிருக்கிற காரணத்தினால இந்த லிங்கத்தை பலப்படுத்தணும். லிங்க பிரமாணத்தை பலப்படுத்தணும். அப்போ லிங்க பிரமாணத்தை பலப்படுத்தணும்னா ஸ்ருதி வாக்கியமாக மாற்றணும், விதி வாக்கியமாக மாற்றணும். அது அர்த்த வாக்கியத்துலேருந்து விதி வாக்கியம். அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன், ஓரளவுக்கு புரிகிற மாதிரி இருக்குது. ஓகே. அப்போ 47வது ஸ்ருதி பிரமாணத்தை எடுத்துக்கிறது. 48வது சூத்திரம் பிரபல லிங்கமாகிறது. ஓகே. அதனால் 48ல் ஸ்ருதி பிரமாணம் எடுத்துட்டு 48வது சூத்திரத்தில் பிரபல லிங்கமாகிறது. எப்படின்னா, வாலியை பார்த்து இவன் கேட்குறான், சுக்கிரவன் வாடா சண்டைக்கு அப்படின்னு. அவனுக்கு வருது பாரு கோபம் வாலிக்கு. என்ன பொடி பயல அப்படின்னு என்னை பார்த்து நீ எதிர்க்க கூப்பிட்றேன்னு. அப்போ தான் அதுக்கு தான் ஒய்ஃப் வேணும். புரியுதா? இதுக்கு தான் இந்த மாதிரி அபிஸ்துத்தனமாக இருக்கவங்களாம் கல்யாணம் பண்ணிக்கணும். புரியுதா? ஏன் கல்யாணம் பண்ணின்னு இருக்கோம்? ஏன் அவன் இப்போ முன்னாடி பேசலைன்னா இப்போ ஏன் பேசுகிறான்னா அவனுக்கு பின்னாடி ஏதோ பேக்ரவுண்டு பக்கபலம் இருக்குது. புரியுதா? அதனால் நீங்கள் இப்போ கம்முன்னு இருங்கன்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி உட்கார வைக்கிறான். புரியுதா? இப்போ புரியுதா? அதனால் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ சுக்கிரவன் இப்படி எகிறான், பலமாயிட்டான். இப்படிதான். ஏன்னா பின்னாடி பேக்கப் இருக்கிறது, கோதண்டம் இருக்கிறது, கோதண்டத்துக்குள்ளே அம்பு இருக்கிறது. அது ஒரு தடவை விட்டால் திருப்பி வராது. இப்படிதான். அப்படிப்பட்ட பானம் உடையவர் காம்பீரிய புருஷன் ஸ்ரீராமன். இப்படிதான். ராமன் இருந்துட்டானா அப்புறம் நமக்கு என்ன கவலை? புரியுறதா? அப்படிப்பட்ட இது இருக்கிறது.
அப்போது 44வது சூத்திரத்தை பலப்படுத்திட்டோம் ஸ்ருதி. அப்போ 47வது ஸ்ருதியும் அங்கி உபாசனை சுதந்திரம் இல்லை அப்படி சொல்ல. இப்போ ஸ்ருதி வாக்கியம் சதபத பிரமாணத்தில் ஸ்ருதி வாக்கியம் என்ன இருக்கிறது? தே ஹை தே வித்யாசித ஏவ. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? லிங்க வாக்கியத்தை மாத்திரம் எடுத்துக்காம ஸ்ருதி வாக்கியத்தை அதே சதபத பிராமணத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வியாசாச்சாரியார் அல்லது சங்கராச்சாரியார் விளக்குறாங்க. ஓகே, என்ன வாக்கியம்? ஸ்ருதி வாக்கியம். ஸ்ருத்தின்னா தெரியல சுவாமி அப்படி சொல்லக்கூடாது. ஸ்ருத்தின்னு அப்பப்போ எனக்கு டவுட் வந்துடுது. வேத வாக்கியம் புரியுதான்? ஸ்ருதி இல்லையே என் பொண்ணு, வேறு மாதிரி இல்லை, ஸ்மிருதி இல்லை அவள் எக்கச்சக்கமாக பேசினதுனால தான் அவளை ஸ்மிருதியை இப்போ உட்கார வச்சுட்டாங்க. புரியுதா? ஸ்மிருதி. அதனால் நீ வந்து கச்சாமச்சான்னு பேசக்கூடாது. புரியுதா? அதுவும் ராஜாக்களுக்கு முன்னாடி வந்து அப்படி போட்டு காட்டக்கூடாது. அப்படியே இருக்கணும், அமுக்கி விடுவாங்க. புரியுறதில்ல? அதெல்லாம் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. புரியுதா? நான் ஆளே அட்ரஸே காணும் அவளை அப்படின்னு. அதான் அவருது தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாதுன்னு சொல்கிறது இதுதான். புரியுறதா? ஸ்ருதி வாக்கியம் சதபத பிராமணம் தே ஹை தே வித்யா சித ஏவ. ஓகே, அப்போது வருஷம் முழுவதும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பண்ணின்னு இருக்கிறது அந்த ஹோமம். அக்னி, மானச அக்னி. தே ஹை தே. தே ஹை தேனா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பண்ணின்னு இருக்கிற இந்த கர்மங்கள், பல்லாயிரக்கணக்கான அக்னிகள் நம்ம சரீரத்திலேருந்து உண்டாகிறது. எல்லாமே எப்படிப்பட்டது? வித்யா சிதஹா ஏவ. வித்யா சிதகான்னு என்ன? மானச அக்னியைஹி. மானச அக்னியைஹி வித்யா சிதஹா. புரியுதா? இங்கே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்யா வித்யான்னு சொல்லுவோம் நம்ம. வித்யா வந்து உபாசனையில் வருது. சகுண பிரம்ம உபாசனை சொன்னால் வித்யா. நிர்குண வித்யாவுக்கு இன்னொரு பேர் உண்டு, அது நிர்குண ஞானம். நிர்குண பிரம்ம ஞானம். நிர்குண பிரம்மத்து ஞானத்தை சொன்னால் அந்த வித்யா வந்து வேதாந்தத்தில் வரும். அதே வித்யா தான் சொல்லுவோம். புரியுதா? இது எனக்கு ரொம்ப நாள் குழப்பமாக இருந்தது. என்ன சர்வகலிதம் பிரம்ம உபாசித ஓம்காரேஸ்வரில் அந்த சங்கரா பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. போனேன். சர்வகலிதம் பிரம்ம சாந்த உபாசித அப்படின்னு எழுதிருந்தேன். டாடா, பிரம்மத்தை பற்றி இதம் சர்வம் கலு இதம் பிரம்ம அப்படி எழுதியிருக்கானே, ஒரே புலங்காகிதம் ஆயிடுச்சு. பிரம்மத்தை பற்றிலாம் எழுதியிருக்கானேன்னு சொல்லிட்டு. ஆனால் பல்லாயிரக்கான ஒன்றுத்துக்கும் பிரம்மத்தை பற்றி தெரியாது. ஆனால் ஏதோ பப்ளிக்கில் ஸோ வேதம் வந்து பப்ளிக்காக சொல்கிறது போல இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு கற்பனை கட்டி விடுவோம்ல, அப்படியே நாமே மாஸ்டர் ஆகிடுவோம். இதில் பிரம்மசூத்திரம் படிக்க வேண்டியிருக்காது. பாருங்கள், சர்வம் கலு இதம் பிரம்ம அது வந்து சகுண பிரம்மம். புரியுதா? நிர்குண பிரம்மம் இல்லை. ஏன் பின்னாடி சாந்த உபாசீத அப்படி சொல்லிருக்கிறது. இதெல்லாம் கிளாரிட்டி எங்கே கிடைக்கிறது? பிரம்மசூத்திரம் வந்தால் தான் கிளாரிட்டி கிடைக்கும். சாண்டில்ய வித்யா, தகர வித்யா, நிறைய வித்யா இருக்குது. வித்யா அங்கி வித்யா, அங்க வித்யா. புரியுறதா? இதெல்லாம் ஏகப்பட்ட வித்யா பார்த்துட்டு வரோம் நம்ம. பூம வித்யா. ஆக்சுவலி பூம வித்யான்றது என்னது? நிர்குண பிரம்மம். அது ஞானம். புரியுதா? அது உபாசனையில் போட்டக்கூடாது. அதாவது பூமா வித்யா அப்படின்னு அப்படி நினச்சிக்கணும் போல இருக்கு. அப்படி தான் நினச்சிக்கிட்டு தான் முடியும் போல இருக்குது சுவாமி. நான் எங்கே பிரம்மன் ஆகிறது? அப்படி அதில் போயிடக்கூடாது திருப்பி. உனக்கு அது இப்போ வரலைன்னா கூட அதில் கன்விக்ஷன் ஆகிறது தான் பிரம்மசூத்திரமே படிச்சுன்னு இருக்கோம். பிரம்மன் ஒன்று இருக்குது, அதுதான் நான்,
அது எப்பவுமே இதுவும் இருக்க நான் ஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித்து அப்பட்டமான பொய்யா இருக்கும். நான் பிறப்பதில்லை இறப்பதில்லை, ஆனால் நான் பர்த்டே கொண்டாடின்னு இருக்கேன். பர்த்டே கொண்டாடின்றே இது நான் பிறக்கலைன்னு சொல்ல முடியும். அதுதான் வேதாந்த ஸ்ட்ரென்த்து, நாலேஜ். ஏன் அந்த விழாலாம் கொண்டாடின பிறகு அதை பற்றி பெருசாக பண்ணுவோம்னா அடுத்த வேலைக்கு போயிட்டே இருப்போம் நம்ம. ஏன்னா அதில் நமக்கு பெரிய தாத்பரியம் இல்லை, அதுக்கு புரியுறதா? சரி, வித்ய சிதகா ஏவ வித்யா சிதகா மானச அக்னியி ஏவ. ஏவகாரம்னா என்ன? ஒன்லி. ஏவகாரன்றது ஒன்லி. அந்த ஒன்லிக்கு பேர் ஏவக்காரத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன பேருன்னா நிர்தாரணம். நிர்தாரணம். அப்போ நிர்தாரணன்றதுனா என்ன? ஸ்வதந்திர உபாசனம். நிர்தாரணம் அப்படின்னா ஸ்வதந்திர உபாசனம். அதனால் கர்ம அங்க உபாசனா சொல்ல முடியாது. ஓய், இது சுதந்திர உபாசனா, ஸ்ருதி பிரமாணம் இருக்கிறதுனால நிர்தாரணம் வியாசர் தீர்மானமாக சொல்கிறாரு. ஓகே, அதனால் இதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? இப்போ யூனிஃபார்ம் வச்சு 100வது கேம்ப் நடத்தினோம். யூனிஃபார்மை வச்சு 100வது கேம்ப். அது துர்பலமாக இல்லை என்ன பலம்? பிரபலமா? அது பிரபலமா துர்பலமா? பிரபலம். இப்போ அஷ்டோத்தர சத விஸ்வரூப பகவத்கீதா பாராயணம் பண்ணி 108வது கேம்புக்கு போகிறோமே, அது பிரபலம்னா இது துர்பலம். நீங்கள் சொன்னது வச்சு அது தர்ம தர்ஷனா, இது அதர்ம தர்ஷனா. அப்போ யூனிஃபார்ம் வச்சு 100வது கேம்ப் பண்ணினோமே, அதுக்கு பேர் என்ன? துர்பலம். அஷ்டோத்திர சத விஸ்வரூப பகவத்கீதா பாராயணம் வச்சுக்கிட்டு 108வது கேம்பை நோக்கி போகிறோமே, அதுக்கு பேர் என்ன? பிரபலம். ஏன்? ப்ராப்ளம் இல்லை. எப்படி ஜி? ஸ்துதி பண்ணல ஜி, பிரஸ்தான திரயத்தில் வருது. புரியுதா? பிரஸ்தான திரயத்தில் பகவத்கீதா வருது. புரியுதா? அந்த காலத்து விதிப்படி பாராயணம் பண்ணிட்டு தான் உள்ளர நுழையணும். புரியுதா? அதை அந்த மனப்பாடமாக பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம 3வது ஸ்டேஜுக்கு போகிறோம். 108வது கேம்புக்கு பிறகு 3வது ஸ்டேஜே போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜை கடந்துட்டோம் 14. செகண்ட் ஸ்டேஜை இப்போ 25 கடந்து போகிறோம். 1 2 3 டபுள். அந்த ஒரு டபுள் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவன் டபுளில் இருக்க. அடுத்த டபுளுக்கு போகிறோம் இப்போ நம்ம. அது என்ன அப்படின்னா, நம்ம இந்த மனப்பாடம் பண்ணுறோம்ல, அவாவா மனப்பாடம் பண்ணுறோம்ல, அந்த மனப்பாடம் பண்ணுற பாராயணம் பண்ணுற அந்த அத்தியாயத்தை வருகின்ற ஜூலை குரு பூர்ணிமா அன்னைக்கு அதில் எடுத்திருக்கிற வகுப்பு இருக்கு இல்லையா, அந்த வகுப்பை கேட்டு நீங்கள் பேப்பர் சப்மிட் பண்ணணும். ஓ, துர்பலம் இல்லை, இது பிரபலம். பிரஸ்தானத்திரயத்தில் பகவத்கீதைக்கு உள்ளர போகிறோம். த்ரூ பாராயணம் வழியாக போகிறோம். புரியுதா? அதில் ஆத்ம விசாரம் இருக்கிறது. புரியுதா? சப்போஸ் நீ ஆத்ம விசாரத்தை பகிஷ்காரம் பண்ணிட்டு அப்புறம் 108க்கு பிறகு காணாமல் போயிட்டேன்னா துர்பலம். லிங்கம் இருக்குது, ஆனால் அது துர்பலமாயிடுச்சு. நீ கண்டினியூ பண்ணினா என்ன? பிரபலம். இதுலேருந்து தான் பிரபலமாயிட்டான்டா அவன், அப்படி சொல்கிறான் போல இருக்கு. ஸ்ட்ராங் பர்சன் தான் பிரபலமாயிட்டான். ஓகே, இதெல்லாம் ஏதோ புரிஞ்சா சரி. 47க்கு போவோம். வித்யா ஏவ தூ நிர்தாரணாத். வித்யா ஏவ ஸ்வதந்திர உபாசனம் ஏவ. ஏவகாரம் ஒன்லி. ஒன்லினா நிர்தாரணம். தூ, தூனா இங்கே என்ன?
பூர்வபக்ஷ நிராகரணம் செய்கிறோம், நிஷேதம் பண்ணுறோம். நீ ஏற்கனவே சொன்னியே 45-46 சொன்னது தப்பு, புரியுதா? அது கிடையாது. நிர்தாரணம் ஏவ காரணாத் ஸ்ருதி வாக்கியம் நிர்தாரணம். எந்தவித கர்மாங்க உபாசனை இல்லாமல் சுதந்திர உபாசனையை ரீஎம்பசைஸ் பண்ணுறார் வியாசாச்சாரியார். புரியுதா? அதனால் இதோட இது முடியாது. தர்ஷனாச்ச 44வது சூத்திரம் துர்பல லிங்க பிரமாணம். 48வது சூத்திரம் பிரபல லிங்க பிரமாணம். பிரபல லிங்க பிரமாணம் ஏன்? ஸ்ருதி வாக்கியப்படி லிங்கம் அமையறதுனால பூர்வபக்ஷியை அட்டாக் பண்ண முடியாது. இனிமேல் பூர்வபக்ஷி ஸ்துதின்னு வச்சு நம்மளை அட்டாக் பண்ணால நம்மளை இனிமேல் அட்டாக் பண்ண முடியாது. ஏன்? நம்ம இப்போது அந்த ட்ரோன் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இது சூப்பர் சானிக் இப்போ விட்ருக்கோம். ட்ரோன் இப்போ கண்டுபிடிச்சின்னு இருக்காங்க இந்த காலேஜில், யூனிவர்சிட்டியில். அதை கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோ, உலகம் முழுக்க பிதுங்கின்னு போக வேண்டியதான். அது சர்ஃபேஸில் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறத மறைச்சிடும். ஒண்டர்ஃபுல் டெக்னிக். அது அக்ரிமெண்ட் போயிட்டாச்சு. இது ஒன்லி ஃபார் மிலிட்ரி. நம்ம கவர்மெண்ட்டுக்கு மாத்திரம்தான் யூஸ் பண்ணணும், வேறு எங்கேயும் விற்கக்கூடாது. அப்படி அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கான ஒர்க்கு. நம்ம இந்த கோவிட் மருந்து கண்டுபிடிச்சோம்ல, புரியுதா? ட்ரம்ப்பும் இப்போ சொல்லிட்டாரு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மாஃபியா ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தது. வாக்கு பலிச்சுட்டு அதுலேருந்து நாங்கள் எடுத்துடுறோம். எனக்கு ஒரே நான் இவ்வளோ ப்ரிப்பரேஷன் நடுவில் அது கேட்குறேன் பாரு. அதை தான் நீ கவனிக்கணும், புரியுதா? அதாவது ஒரு விஷயத்தில் நீ அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தனா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். கரெக்டாக வெளியில் சாப்பிட வரும்போது எதாவது ஒன்று தட்டின ஒன்று ட்ரம்ப் பேசினது வந்தது. அந்த பேசிலேயே நான் இதை மாதிரி ஸ்ட்ராங் பாரத் மாதிரி மோடி மாதிரி அங்கே பேசுகிறார் அவர். எல்லாம் மோடியோட இதுதான் அந்த வாசனை அப்படியே அக்னி அப்படியே பிரதிபலிக்கிறார், புரியுறதா? இவர் எப்படி பேசுகிறார் அதே மாதிரி ஸ்டைலே பேசுகிறாரு, புரியுறதா? முன்னாடி ஜெய்சங்கர் உக்காண்ட்ருக்காரு, புரியுறதா? ஃபஸ்ட்டு ரோவில் அவரை பார்க்காம இவர் பேச முடியாது. அதனால் பாரதம் இப்படி முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு. எல்லாம் வே ஆஃப் டெக்னிக். ஓகே. தர்ஷனாச்ச சர்வதா. இந்த உபனிஷத்தில் லிங்கம் எப்படிப்பட்ட லிங்கமா? சர்வதா சர்வாணி பூதானி சின்வந்தி. சர்வதா சர்வாணி பூதானி சின்வந்தி. இந்த மானச அக்னி இருக்குல்ல, ஒவ்வொரு இந்திரியத்தையும் நம்ம பாவிக்கிறோம் இல்லையா, விஷுவலைஸ் பண்ணுறோம் இல்லையா, அக்னியாக பாவிக்கிறோம்ல, அதுதான் நமக்கு எனர்ஜி போயிடுச்சுப்பா அப்படிலாம் சொல்கிறோம் நம்ம. அந்த எனர்ஜி தான் அக்னி. புரியுதா? பிராணனே அக்னி தத்துவம் தான் உங்களுக்கு. அதனால் இந்த நம்மளோட எனர்ஜி உங்களுக்கு வேணும்னா பிராணனை செய்யணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸு சும்மா ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் இது ஒரு 20 தடவை பண்ண உன் நோயெல்லாம் போயிடும். முதல்ல ஸ்பீடாக பண்ணணும். அதில் எவ்வளோ பண்ணுறியோ அதை விட 2 மடங்கு நேரம் விட்டுண்டே வரணும். விட்டு விட்டு வரணும் இல்லை, அப்படி இல்லை, கண்டினியூஸாக. இப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ ஒரு 20 தடவை. அப்பம் விட்டு சுற்றி அவன் போகிறது சொல்லு, காசாக பண்ணுமா? அப்படியே பண்ணுவேன். இது பூங்கொடி பண்ண முடியுமா? பண்ண முடியாத? அவள் இப்போது அந்த குழந்தைக்கு ஓடுற ஓட்டத்துக்கு இது ஒரு 40 தடவை பண்ணினா தான் ஓட முடியும். புரியுதா? அதில் 108வது ஷிபிருக்கு வரவங்களாம் இதை பண்ண ஆரம்பிக்கணும்.
ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸசைஸ், சிம்பிள் எக்ஸசைஸ். 1:2. ஓகே. அப்புறம் மேலே எடுத்துகிட்டு போகிறது, ப்ரீத் இன் அப்புறம் ப்ரீத் அவுட். சிம்பிள். அதிலே பாடி வந்து இந்த மெட்டபாலிக் சிஸ்டம் இருக்குல்ல, அது வந்து ஸ்ட்ராங் ஆகணும்னா இந்த கையோடு சேர்ந்து குதிக்கால் தூக்கணும். அப்புறம் கையோடு சேர்ந்து கீழே வரணும் கால், குதிக்கால். புரியுதா? யார் வயசானவங்களோ அவங்க என்ன பண்ணணும், தனக்கு பின்னாடி வந்து பெட் வச்சுக்கணும். சர்க்கஸ் கம்பெனி மாதிரி டமால் உழுந்தினா கூட வலையில் பிடிச்சிப்பாங்க. இப்போ இப்படி இப்படி அப்படி தாவறாங்கல்ல, சும்மா அந்த இடத்துல தாவறதில்லை, அது கீழே நெட்டு இருக்கும், விழுந்தால் நெட்டில் விழுந்துருவாங்க. புரியுதா? நெட்டில் விழுந்து தொப்புக்கிட்டின்னு வந்து விழக்கூடாது. விழுந்த பிறகு ஸ்மார்ட்டாக எழுந்து குதிக்கணும். அது ஒரு தடவை குதிக்கும், நாம் ஒரு 10 தடவை குதிக்கணும். அப்போ தான் வந்து விழுந்தது மாதிரியே தெரியாது. அப்படியே படத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. படம் பார்க்குறோன்னா விரிவாக பார்க்கணும், அக்னியோட புத்தியோடு பார்க்கணும். அப்படி ஓ இப்படி பண்ணுறேன்னா இது இப்படி பண்ணேண்ணா, சும்மா இருங்க படத்தை பாருங்கள். நம்மளாம் கூட்டிகிட்டு போனோன்னு வச்சுக்க தேட்டரில், நம்ம அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்போம், ஜி அந்த கிளைமாக்ஸே நீங்கள் கெடுத்துறீங்க, நீங்கள் சும்மா இருங்க ஜி, கொடுத்த காசு வேஸ்ட் ஆகிடும். நான் புரியுதா? சர்வதா சர்வாணி பூதானி சின்வந்தி. ஓகே. சின்வந்தின்னா ஹோமாக்னி. சின்வந்தினா ஹோமாக்னி. இந்த ஹோமாக்னின்னா என்னது? கிளறி விடுறது. இந்த ஹோமாக்னியை வந்து கிளறி விட்டால் தான் அது வந்து இன்னும் கட்டையெல்லாம் சமைத்தெல்லாம் போட்டோம்னா, கட்டையை போடுறதில்ல சமைத்து போடுறதுன்னு சொல்லணும். இது இங்கே சமானந்தர் இருக்கார்ல, அவர் வந்து சன்னியாசி ஹோமத்துக்கு போனேன் நான். அங்கே தான் சொன்னான், டே அந்த கட்டையை போடுறா அப்படின்னா. ஆடாப்பா எந்த கட்டையடா போடுறது, இதா கட்டையில் போக, அது பாடையில் போக, கட்டையில் போகிறதில்ல. இப்போல்லாம் வந்து பாடையெல்லாம் போக முடியாது, தென்னை மரம்லாம் இல்லை. புரியுதா? எப்படியா பிளாஸ்டிக் பேக் எடுத்துகிட்டு போய் பிளாஸ்டிக்கு இதில் போட்டு பிளாஸ்டிக்கில் போக அப்படின்னு தான் புது மொழியாக மாற்றிக்கணும். பாடையில் என்ன பிளாஸ்டிக்கில் போக அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் சின்வந்தி ஹோமாக்னி கிளறி விடுற மாதிரி. இந்திரியங்கள் வந்து மாலையில் ராத்திரியில் காலையில் கிளறி விட முடியாது. இந்த சின்வந்தி இல்லை இது. புரியுறதா? அந்த அக்னி வந்து எப்பயுமே பண்ணக்கூடியது. அதனால் வெரி குருஷியல் வேர்டு வந்து அக்னி. சர்வதா, அதுதான் குருஷியல் வேர்டு. சர்வதான்னு என்ன? ஆல் த டைம். அப்படிதான் எல்லா காலத்துலேயும் மானச அக்னி பண்ண முடியும். ஜோதிஷ்டோமா அக்னி இருக்குல்ல, அது எப்போ எல்லா காலத்துலேயும் பண்ண முடியுமா? அதுக்கு பணம் முதல்ல வேணும். ஒரு சின்ன ஏன் கணபதி ஹோமம் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கிறது? அவன் வைர வியாபாரி மாதிரி கேட்பான். அவன் வந்துட்டு போகிறதுக்கு, அந்த பெட்ரோலுக்கு, அவர் மூச்சு விடுறதுக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கேட்பான் பாரு. 20,000 அப்படி சொல்லுவான் முதல்ல ஆளை பிடிக்கிறதுக்கு. அப்புறம் 30 ஆகுன்னுவான். மனையில் உக்காந்துட்டு 50 ஆகும் அப்படின்வான். ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் அக்னியில் நம்ம மாற்றி பேச முடியாது. இப்போ புரியுறதா? இப்படி அதனால தான் நீ வந்து முதல்ல வந்து ஒரு 2-3 இந்த ஹோமம் பண்ணுற ஆள்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கணும். கூப்பிட்டு நல்ல நேரத்தில் வந்து சாப்பாடு போட்டு ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கணும். அப்போ நம்ம ஹோமெல்லாம் பண்ணி கொடுப்பான். புரியுதா? எங்கேயுமே நல்ல ஆளாக இருக்கணும், தெரிஞ்ச ஆளை வச்சுக்கணும். புரியுதா? அந்நியமாக இருந்தாலும் அந்யோன்யமாக பழகிக்கணும். புரியுதா? சர்வதான்றது ஜோதிஷ்டோமா யோகா. அது வந்து எல்லா காலத்துலேயும் அக்னி பண்ண முடியாது. புரியுறதா? யாகம் பண்ணுற நேரத்தில் அந்த பூதாக்னி, அதுக்கு பேர் என்ன? பூதாக்னி. நிஜமாக அது சுடும். புரியுறதா? இந்த அக்னி அப்படி கிடையாது. சில சமயம் ஜில்லுன்னு கூட இருக்கும் கையை, ஆனால் அதை கையை மூவ் பண்ணும்போது இது ஆகுது. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் மசாஜ் பண்ண சொல்கிறோம். இப்போ புரியுறதா? எல்லாமே முடியும், எல்லாமே பண்ணுங்க. புரியுறதா? அப்புறம் ஒரு பகுதி வந்து வேலை பண்ணாது, கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா பண்ணாது. இப்போ வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கேன், கையை மேலே தூக்க முடியாது, இப்போ சொன்ன மாதிரி தூக்க முடியாது. ஆனால் இங்கேருந்து
இவ்வளோ தூக்க முடியும் என்னால். புரியுதா? நான் சொல்கிறது இங்கேருந்து இவ்வளோ தூக்க முடியல, இதை தூக்குங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியாமையே அடுத்த ஸ்டெப்புக்கு போவீங்க. இதுதான் பாடியோட சிஸ்டம். புரியுதா? ஸோ ஒண்டர்ஃபுல் சிஸ்டம். பகவான் கொடுத்த அற்புதமான சிருஷ்டியில் இது ஒன்று, பாடி ஒன்று. புரியுதா? அதனால் நீ என்ன பண்ணணும், மானச அக்னி ஆல் த டைம் சர்வதா எத் கரோஷி எத் அஸ்னாசி எத் ஜிகோசி ததாசியத் பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் கச்சன் பிரலபன். எல்லாம் யார் சொல்கிறா? வியாசாச்சாரியர் சொல்கிறார், கிருஷ்ணர் சொல்கிறார். எப்பயுமே பொண்ணு, எல்லாமே பொண்ணு. ஓகே. அப்போ இந்த லேப்டாப்பில் பண்ணுறது பகவான் தான். ஜிபே பண்ணுறது அப்போது நீ வந்து சிலது மாத்திரம் இதுவாக பண்ணிடக்கூடாது, செக்யூலராக பண்ணிடக்கூடாது. செக்யூலரு சேக்ரெட்டாக பண்ணணும், சேக்ரெட்டே செக்யூலர் ஆக்கிடக்கூடாது. அப்போ எங்கே ஈஸ்வரன் இல்லை, எங்கே வந்து வேதம் இல்லை, இதுதான் வே ஆஃப் லைஃப். சனாதன தர்மம் தான் வே ஆஃப் லைஃப். அப்படிதான். அப்போ ஞானேந்திரியாணி கர்மேந்திரியாணி அந்த கரணம் அனைத்து கர்மங்களையும் மானச அக்னி ஆகுதியாக்கு பிரஜாபதிக்கு. அப்போது சுக்ல யஜுர்வேதம் சதபத பிராமணம் 10:5:3:1 என்ன சொல்கிறதுனா, வாழ்வே வேள்வியாக்கு அப்படி சொல்கிறது. கரண விற்த்திஷு அக்னி உபாசனா. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து உபாசனையை பண்ண முடியுமான்னு பாரு அப்படின்றார். அது என்னென்னா, கர்மயோகமாக பண்ணு, கர்மயோகமாக பண்ணு. ஓகே. அதுக்கப்புறம் என்ன, கர்மயோகத்தோடு சேர்ந்து உபாசனையாக பண்ணு. புரியுறதா? அந்த மாதிரி இருக்கணும். விஷுவலைஸ் பண்ணிகிட்டே பண்ணணும், கர்மத்தை விஷுவலைஸ் பண்ணிகிட்டே பண்ணணும். அப்போ அது உபாசனையாக மாறிடும். புரியுறதா? இந்த மாதிரி பண்ணிகிட்டே இரு. ஜோதிஷ்டோமா யாகம் பண்ணினா பண்ணாவிட்டாலும் இந்திரிய வியாபாரங்களை வேள்வியாக பண்ண சொல்லி அதே சதபத பிராமணம் ஹிண்ட் பண்ணுறது, லிங்கத்தை கொடுக்கறது. புரியுறதா? சர்வதா சர்வாணி பூதானி சின்வந்தி அப்படி சொல்கிறது. இது வந்து எப்படி, அதை வந்து நம்ம அடுத்த வகுப்பில் ஆல் த டைம் பண்ணுறது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.